ஹலோ ஆல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்டிலைசர் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராஜெக்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாலேஷன் பத்தி வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்துரலாம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா மேண்டேட்டரியா உங்க சிஸ்டம்ல வந்து அனகோண்டா வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இன்டர்நெட்ல போய் அனகோண்டான்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு லிங்க் காட்டுவாங்க. ஸோ, அத நீங்க ஃபர்ஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி உங்க சிஸ்டம்ல நீங்க வந்து ஸ்டோர் பண்ணிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே பைசாம் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். பைசாம் எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஏதாச்சும் இப்போ சேஞ்சஸ் நீங்க பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில நீங்க பைசாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் இட் இஸ் இப்ப மெஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் அப்படின்றதுனால, ஸோ பைசாம் வந்து உங்களுக்கு டெவலப்பிங்க்கு ரொம்ப லைட் வெயிட்டாவும், பெட்டராவும் இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் நீங்க இது 2ம் இன்ஸ்டால் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து நம்ம ஒர்க்கிங்க்கு வரலாம். ஒர்க்கிங்கில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ப இந்த அப்ளிகேஷன் வந்து ஃப்ளாஸ்க் மேல பில்ட் பண்ணியிருக்கிறதுனால, ஸோ நம்மளுக்கு வந்து கண்டிப்பா வந்து இந்த ஃப்ளாஸ்க்கோட இத வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஃப்ளாஸ்க் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த வந்து சைக்கிபிலான் ஆல்சோ நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். பிகாஸ் நம்ம சைக்கிபிலான்ல தான் வந்து நம்ம மெஷின் லேர்னிங் மாடல் வந்து பில்ட் பண்ணியிருந்தோம். இது 2யும் நீங்க இந்த 2 ஸ்டெப்பும் நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டைரக்டரி இருக்குது இல்லையா? ரன் டைரக்டரி இந்த எந்த டைரக்டரியில வந்து உங்களோட இது வந்து நீங்க ஸ்டோர் பண்ணியிருக்கீங்களோ, அந்த இதுக்கு வந்து நீங்க போய் பைத்தான் app.py அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா, உங்க அப்ளிகேஷன் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ ரன் ஆன உடனே ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ திஸ் இஸ் ஹவ் த செட்டப். இந்த மாதிரி தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட சிஸ்டம் வந்து செட்டப் பண்ணிக்கணும். இப்போ வந்து ப்ராஜெக்ட் பத்தி பார்ப்போம். ஸோ ப்ராஜெக்ட் வாட் இஸ் ஃபர்டிலைசர் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம். இப்போ அந்த ஃபர்டிலைசர் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் அப்படின்றதுல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து பர்ட்டிகுலர் ஃபீல்டில் இருக்கிற அந்த க்ராப்க்கான கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அத வச்சு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இதுக்கு வந்து நம்ப இப்ப என்ன கிராப் வேணுமோ அத வந்து நம்ம வந்து இது பண்றோம். என்ன கிராப் க்ரோ பண்ணலாம் அப்படின்றத வச்சு நம்ம வந்து ஒரு சஜஷன் மாரி சொல்றோம். இன் அடிஷன் டூ தட் அந்த கிராப் க்ரோ பண்றதுக்கு நம்ம என்னென்ன ஃபர்டிலைசர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து அது வந்து நல்ல ரிசல்ட்ஸ் வந்து சொல்லும் அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன் மூலம் நம்ம வந்து இது பண்ணலாம். இது யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, ப பேசிக்கலி ஃபார்மர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஒரு பிகினர் லெவல்ல இருக்காங்க அப்படின்னும்போது, அவங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு ஹேண்டியா அண்ட் யூஸ்ஃபுல்லா வந்து இருக்க மாதிரி நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் பேஜ். நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அப்ளிகேஷனுக்கு நிறைய யூசர்ஸ் வரணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி காமிச்சு, எப்படிலாம் வந்து இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஒரு இதுலயும் வந்து நம்ம வந்து காமிச்சிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஃபார் அட்ராக்ஷனுக்காக நம்ம வந்து இது வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம அனலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே இருக்கு இல்லையா? அனலைஸ் ஆர் கெட் ஸ்டார்டட் இது 2த்துல நம்ம எந்த பட்டனுக்கு கிளிக் பண்ணாலும், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேஜ்க்கு வந்து நமக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஓகே. ஸோ இப்போ வந்து இத பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த இது மாடல் மெஷின் லேர்னிங் மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பத்தி சொல்லியிருந்தோம் இல்லையா? அத எப்படி பில்ட் பண்ணோம் அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த பேசிக்கா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிராப் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா செட் வந்து இருந்துச்சு. இது வந்து ஆல் ஓவர் இந்தியால வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ்ல இருக்கிற சாயிலோட கண்டிஷன்ஸ் எடுத்து, இந்த டேட்டா வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அரவுண்ட் ஒரு 22 டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இதில வந்து நமக்கு வந்து எடுத்திருக்காங்க. அத வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த மெஷின் லேர்னிங் மாடல வந்து நம்ம வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். ஆன் டாப் ஆஃப் தட் வி ஹேவ் பில்ட் திஸ் மாடல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த என்கிக் இதில வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த டேட்டா செட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா, அந்த சாயிலோட நைட்ரஜன் கன்டென்ட், பாஸ்பரஸ் கன்டென்ட் அண்ட் பொட்டாசியம் கன்டென்ட். அதுக்கப்புறம் டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, பிஹெச் அண்ட் ரெயின்ஃபால் ஆஃப் த பர்ட்டிகுலர் இது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம டிஃப்ரெண்ட் ஒரு ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா, ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அண்டர் 100 டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்ல அண்டர் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ்ல அந்த ரைஸ்க்கான டேட்டா வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இத பேசிக்கா நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டேட்டா வந்து நம்ம இது பண்றோம். அண்ட் ஒரு மெஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, டேட்டா அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு டாஸ்க். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டேட்டா அனாலிசிஸ் வந்து பண்ணணும். எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து டேட்டாவ நமக்கு மாடலுக்கு நம்ம அனுப்புறோம் அப்படின்னா, அந்த மாடலுக்கு அப்படியே நம்ம டேட்டா செட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து ப்ராப்பரான ஒரு டேட்டா அனாலிசிஸ வந்து ஹேண்டில் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த மாடலுக்கு வந்து நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, அவுட்லயர் ரிமூவல் அண்ட் நார்மலைசேஷன்ஸ் இந்த ஃபைல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து நான் குடுத்துருக்கேன். ஸோ நீங்க இதில வந்து நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம டேட்டா ப்ரிப்பரேஷன் பண்ணி, நம்ம வந்து இந்த டேட்டாவ வந்து ரெடி பண்ணிட்டு, அண்ட் ஃபைனலா வந்து இந்த டேட்டாவ ப்ராப்பரா மாடல் பண்ணி நம்ம வந்து மெஷின் லேர்னிங் மாடலுக்கு வந்து குடுத்துருக்கோம்.
ஸோ ஒய் நம்ம வந்து ஏன் வந்து இந்த காசியன் என்டி யூஸ் பண்ணுறோம். ஸோ காசியன் என்டி பேசிக்கலி மிஷின் லேர்னிங் மாடல். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெஸ்ட்டாக எதுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா கண்டினியூஸ் வேல்யூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். டிஸ்க்ரீட் கண்டினியூஸ் வேல்யூஸ்க்கு இது இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அல்காரிதம் கே சூஸ். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த காசியன் என்டி வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் இது நம்ம சூஸ் பண்ணதுக்கான இன்னொரு பெட்டர் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிடைக்கிற அக்யூரசி தான். போத் ட்ரைனிங் அக்யூரசி ஆஸ் வெல் அஸ் த டெஸ்டிங் அக்யூரசி ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 100% அக்யூரசி வந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுது. இந்த 100% அக்யூரசி வந்து எதனால அப்படின்னா நம்ம ப்ராப்பராக டேட்டா அனாலிசிஸ் பண்ணதுனால தான். ஸோ இதை இந்த மாடலில் வந்து நம்ம பேஸாக வச்சு அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாடலில் வந்து ஹோல் இதுவும் வந்து நம்ம வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நான் கெட்டிங் இன் டு அவர் அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷனோட ஹோம் பேஜை நம்ம இந்த வேல்யூஸ்லாம் அங்கே காமிச்சிருந்தோம் இல்லையா, அங்கே இருக்கிற வேல்யூஸ்ல வந்துச்சு நம்ம வந்து இந்த சம் வேல்யூஸ் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு சாயிலில் வந்து சாயில் டெஸ்டிங்லாம் போனதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ரிசல்ட்ஸ் வந்திருக்கும் இல்லையா, உங்கள் சாயில் எவ்வளோ நைட்ரஜன் வேல்யூ இருக்கும், பாஸ்பரஸ் வேல்யூ இருக்குன்ட்டு. ஸோ அந்த வேல்யூஸ்லாம் நம்ம வந்து இப்போ வந்து ஃபில் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சாயிலில் வந்து நைட்ரஜன் வேல்யூ வந்து 56 இருக்குது, பாஸ்பரஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 47 இருக்குது, அண்ட் பொட்டாசியம் வேல்யூ அரௌண்ட் 82 இருக்குது. அண்டு என்னோட டெம்பரேச்சர் இஸ் வெரி ஒரு நார்மல் டெம்பரேச்சர், ரொம்ப ஹைலி டெம்பரேச்சராக இல்லாமல் நார்மல் டெம்பரேச்சராக இருக்குது அப்படின்ற போது அதுக்கப்புறம் ஹியூமிடிட்டி அப்புறம் காற்றோட ஈரப்பழம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த வேல்யூஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபில் பண்ணிடணும். பிஹெச் வேல்யூ அண்ட் ரெயின்ஃபால் வேல்யூ இது எல்லாமே நம்ம வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக நம்ம ப்ரெடிக்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து காட்டும். ஓகேவா? சரி. ஸோ ஒன்ஸ் நமக்கு வந்து இந்த ப்ரெடிக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன க்ராப் வேணுமோ அந்த க்ராப்போட ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம கொடுத்த கண்டிஷனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பனானா க்ரோ பண்ண அப்படின்னா நமக்கு வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பனானா எப்படி கல்டிவேட் பண்ண தெரில அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பனானா வந்து எப்படி க்ரோ பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலான உங்களுக்கு இன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த இதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ இன்னும் பெட்டராக வேணும் அப்படின்னா உங்களுக்கு வீடியோ ரெக்கமெண்டேஷனும் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பனானா எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தில் நமக்கு வந்து சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபர்டிலைசர் என்ன யூஸ் பண்ணணும், பெஸ்ட்டாக க்ரோ பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம ஃபர்டிலைசர் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் காப்புக்கு பனானாக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 14-14-14 ஆக்ரோ பிளெண்ட் 14-14-14 அப்படின்ற இந்த இது இந்த ஃபர்டிலைசர் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் பை நவ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த ஆக்ரோ பிளெண்ட் 14-14 இருக்கு இல்லையா, அது வந்து எந்த இடத்துல நமக்கு வந்து விற்கிறாங்க அப்படின்னோ அந்த இதுக்கு வந்து நமக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அங்கே போய் வந்து பை பண்ணிக்கலாம். இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீச்சர் நம்மளோட அப்ளிகேஷனில் இருக்குது. அண்ட் ஒன்ஸ் ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ் இந்த டூல்ஸ்லாம் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன இதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயில் வந்து இதை கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமோனியம் சல்ஃபேட் வந்து ரைஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் யூரியா வந்து பார்த்திங்கன்னா ஜூட் வாட்டர்மெலன், அண்ட் எம்பிகேக்கு வந்து காட்டன், ஆப்பிள், லென்டில், பீஸ் அண்ட் பீஸ், சிக் பீஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். என்னென்ன இருக்கோ எல்லா மேனியர்ஸ் அந்த ஒரு லிஸ்ட் மாதிரி நம்ம வந்து ஃபர்டிலைசர் லிஸ்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, அதை வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நம்ம ஃபர்டிலைசர்ஸும் வாங்கியாச்சு, இதுவும் வாங்கியாச்சு. அந்த எசென்ஷியல் டூல்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நம்ம போய் தேடி வாங்கிக்கிற தேடி நம்மளால் சர்ச் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இந்த டூல்ஸ் பட்டன் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு எந்த எங்கெங்கே இருக்குது, பேசிக் டூல்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர்னு இருக்கா. ஸோ நீங்கள் அது வந்து எந்தெந்த டூல்ஸ் வேணுமோ அந்த டூல்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சைட்லேயே வந்து நம்ம வந்து எம்பர் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மாதிரி ஒரு லேண்ட் மூவர் வாங்குவோம் அப்படின்னா ஸோ நான் இங்கே வந்து பைனோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இந்த அடுத்த எந்த இடத்துல அந்த லேண்ட் மூவர் வந்து இருக்கோ அந்த பேஜ்க்கு வந்து நமக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணிடும். உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் வந்து இது வந்து பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அப்ளிகேஷனில் இருக்க மற்ற பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, ஃபைனலாக இருக்க ஃபீச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்காஸ்டிங் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா உங்களோட
இப்போ நீங்கள் ஒரு பனானா இருக்குது, ஒரு பனானா வந்து நான் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஏக்கரில் வந்து நான் அதை விளைவிக்கிறேன். அதோட விலை வந்து எனக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படின்னும்போது நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பனானாஸோட எத்தனை ஏக்கர் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து இது பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹவு மெனி ஏக்கர்ஸ் டு யூ ஹேவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 5 ஏக்கருக்கு நான் வந்து பனானா வந்து ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னும்போது ஸோ எனக்கு என்ன எக்ஸ்பெக்டடாக வர ஃபோர்காஸ்ட் ரிசல்ட்ஸ் அப்படின்றது தரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரண்ட்டாக பனானாவோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு வந்து 35 ருபீஸ். ஸோ பேஸ்ட் அப்பான் இந்த பனானா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் பனானாஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து காமனாக இருக்க ஒரு பனானா வெரைட்டி எடுத்து அது வந்து இவ்வளோ 35 கிலோ 35 பர் கேஜி அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதே மாதிரி எல்லாமே எஸ்டிமேட்டடாக எதுவுமே வந்து எக்ஸாக்ட் ஏர்னிங்ஸ் வந்து கிடையாது. எல்லாமே வந்து எஸ்டிமேட்டட் ஏர்னிங்ஸ் தான். ஸோ அரௌண்ட் 300 குவிண்டால்ஸ் இருக்குது. இந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு இதுலேயும் வந்து நீங்கள் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு எஸ்டிமேட்டட் ஃபோர்காஸ்டிங் ப்ரைஸஸ் வந்து வரும். ஸோ நீங்கள் முக்கியமான விஷயம் என்ன நோட் பண்ணணும். ஸோ இது வந்து எக்ஸாக்டான ஃபோர்காஸ்ட் கிடையாது. பிகாஸ் அந்த ஃபோர்காஸ்டிங் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஹவு ஒரு அப்ளிகேஷன் வழியா நம்ம இந்த ப்ரைஸஸ் தான் எங்கேருந்து ஸ்கிராப் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கமோடிட்டி ஆன்லைன் அப்படின்ற சைட்லேருந்து தான் நம்ம வந்து அங்கே ப்ரைஸஸ் வந்து எடுக்கும். ஸோ தட்ஸ் ஆல். இப்போ நீங்கள் திரும்ப வேறு ஏதோ ஒரு காப்பி போயிடணும் நீங்கள் இந்த ப்ரெடிக்ட் க்ராப் பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடும். அண்ட் யூ கேன் ஈஸிலி ரீட் டு த ஹோம். So this is how the fertilizer recommendation they work. If you have any of those, you can ask me. Thank you.